ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசமைப்பு. இதில் ஏற்கனவே ஒன்லைனர் நம்ம பார்த்தாச்சு. 2 வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூற்று காரண கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க, எதெல்லாம் கூற்று காரணமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொது வாக்கெடுப்பு. இதில் பாருங்கள், இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் ஒன்றிற்கு கூட இதுவரை பொது வாக்கெடுப்பு விடப்பட்டதில்லை. இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் ஒரே ஒரு முறை பொது வாக்கெடுப்புக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு கூற்று காரணத்தில் கொடுக்கலாம். இல்லைன்னா 2 முறை பொது வாக்கெடுப்புக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு கொடுக்கலாம். இது வரைக்கும் பொது வாக்கெடுப்பு விடப்பட்டதில்லை. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சுவிட்சர்லாந்து நாட்டின் பொது வாக்கெடுப்பு முறை அறிந்து கொள்வது பயனுள்ளதாக அமையும். அப்போ சுவிட்சர்லாந்தில் பொது வாக்கெடுப்பு முறை பின்பற்றப்படுகிறதுங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதை வேறு நாட்டை கூட கொடுத்து நம்மக்கிட்ட கூற்று காரணத்தில் கேட்கலாம். அப்போ இதில் தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய பாயிண்ட் பொது வாக்கெடுப்புக்கு இது வரைக்கும் இந்தியா விடப்பட்டதில்லை. சுவிட்சர்லாந்தில் பொது வாக்கெடுப்பு பின்பற்றப்படுகிறது. அடுத்தது இந்தியாவின் மதச்சார்பின்மை. இப்போ இதில் பாருங்கள், இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்திரா காந்தி 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது திருத்தத்தை கொண்டு வந்தார். இது வேற பிரதமரை கொடுத்து கூட 1976 42வது திருத்தத்தை கொண்டு வந்தார்னு கேட்கலாம். அது இந்திரா காந்தி தான். அதில் 3 வார்த்தைகள் சேர்த்தாங்க. அது என்னென்ன அப்படின்னா, நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, மதச்சார்பின்மை, சமதர்மம். இது 3 வார்த்தைகளையும் இதில் சேர்த்தாங்க. அப்போ அந்த 3 வார்த்தைகள் கூட நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நாட்டின் ஒற்றுமை, மதச்சார்பின்மை, சமதர்மம்னு கொடுக்கலாம். ஆனால் நாட்டின் ஒற்றுமையை தான் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுன்னு சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டிய பார்ட்டு. அடுத்து பாருங்க, அரசமைப்பின் தயாரிப்பு பணிகள். இதனுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. இது கூட தேதி மாற்றி கொடுக்கலாம். அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். யார் மூலம்னா, மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களே மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதை கூட அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கூட கொடுத்து கூற்று காரணத்தில் கேட்கலாம். அப்போ அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் மாகாண சட்டமன்ற உறுப்பினர் மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது கவனித்து படிக்க வேண்டியது. அடுத்தது, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா, கேபினட் மிஷன். இது வேற அமைப்பை கூட கொடுத்து, கிரிப்ஸ் தூதுக்குழு அந்த மாதிரி வேற அமைப்பை கூட கொடுத்து கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பாருங்க, இது எத்தனை பேருக்கு ஒருவர்னு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். 10 லட்சத்துக்கு ஒருவர்னு தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் எப்பொழுதுமே கூற்று காரணத்தில் வரும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதில் மெயினாக பாருங்கள், அதில் மெயினாக கூற்று காரணத்தில் கேட்குற மாதிரி உள்ள கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவாக பாருங்கள். அடிப்படை உரிமைகள், இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை. இது கூட எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தவறான கூற்றா கொடுக்கலாம். அதை நல்லா பார்த்துக்கணும். அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை. இது மீறப்பட முடியாதவை. இது அடிப்படை உரிமைகளை மீறலாம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். மீறப்பட முடியாதவை. அவசர நிலை காலத்தில் மட்டும் விதி 20 மற்றும் 21 தவிர நம்ம தடைகள் விதிக்கப்படலாம். 20க்கும் 21க்கும் தடைகள் விதிக்கப்பட முடியாது. மற்ற விதிகள் அவசர நிலை காலத்தில் விதிக்கப்படலாம். மற்றபடி இது மீறப்பட முடியாதவை, நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படக்கூடியவை. அப்படின்னா ஒரு தனி மனிதருக்கு அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது என்ன பண்ணலாம்னா, உறுப்பு 32 கீழ் நம்ம நீதிமன்றத்தில் முறையிடும் போது அதை நமக்கு உள்ள உரிமைகளை நிலைநாட்டி கொடுப்பாங்க நீதிமன்றம். அடுத்தது அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. இதுவும் இது எப்படி கொடுக்கலாம்னா, அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அப்படின்னு கொடுத்து கூற்று காரணத்தில் கேட்கலாம். இப்போ அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. அடுத்து பாருங்க, அரசின் வழிகாட்டு நெறிகள். இந்த அரசின் வழிகாட்டு நெறிகளுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஆணும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கல்வி, அடுத்து முதுமை, வேலையின்மை, பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட முன்னுரிமை, இதெல்லாம் பகுதி 4 கீழ் வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கும் பிறகு பாருங்க, இது அரசின் வழிகாட்டு நெறிகள் நிலைநாட்டப்பட முடியாது. நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியாது. அடிப்படை உரிமைகள் என்ன பார்த்தோம், நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்படக்கூடியவை. இது நிலைநாட்டப்பட முடியாது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, நீதி சீராய்வு, சமநிலை
நாடாளுமன்ற மேலாதிக்கம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதாவது நீதிமன்றத்திற்கு நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் வந்து தலையிடுவதற்கு வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது நீதிமன்றம் வந்து நாடாளுமன்றத்தினுடைய நிர்வாக செயல்பாடுகளில் வந்து தலையிடலாம். அது கூட கூற்று காரணத்தில் கேட்கலாம், நீதிமன்றம் வந்து நாடாளுமன்ற செயல்பாடுகளில் வந்து தலையிடலாமா தலையிடக்கூடாதாங்கிறது காரணத்தில் கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து நீதிமன்றமும் நாடாளுமன்றமும் சமமான மேலாதிக்க தன்மை கொண்டவை. இதுவும் வந்து கூற்று காரணத்தில் கேட்கலாம். சமமான மேலாதிக்க தன்மை கொண்டவைன்னு இருக்கும், இல்லைன்னா சமமான மேலாதிக்க தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாயிண்டை பார்த்துக்கணும். அடுத்தது வந்து நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக ஆக்கும் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நீதி புனராய்வு. அதாவது நாடாளுமன்றம் வந்து ஒரு சட்டத்தை இயற்றுது அப்படின்னா அது வந்து அடிப்படை அரசியலமைப்பிற்கு முரணாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீதிமன்றம் வந்து அந்த சட்டத்தை வந்து செல்லாததாக்கு அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நீதி புனராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த பொது கணக்கு குழு பாக்ஸ் ஸ்டேட்டை தான். இதில் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். நியமிப்பது யார்? இது வந்து மக்களவை தலைவர்கள் சபாநாயகர். இந்த இடத்துல வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்னு கூட கொடுக்கலாம். பொது கணக்கு குழுனாட்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டக்குன்னு அப்படின்னா குடியரசுத் தலைவர்னு போட்டாலும் போட்டுருவோம். மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேவா? அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இதில் 1967 to 68 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரை பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆளுங்கட்சி உறுப்பினர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக முதலில் வந்து நியமிக்கப்பட்டார்னு கொடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல எதிர்க்கட்சி உறுப்பினர் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம கூற்று காரணத்துக்கு தெளிவாக பார்க்கணும். அடுத்தது வந்து மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு வந்து 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. இந்த அறிக்கைகளின் எண்ணிக்கைகளை கூட மாற்றி கொடுத்து கேட்கலாம். 1596 அறிக்கைகள். பாருங்க, தேர்வு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு. அந்த குழுவில் வந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்கள் வந்து அதில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழு வந்து தேர்வு குழு வந்து யாரை வந்து பின்பற்றப்படுதுன்னா வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கூற்று காரணத்தில் வெஸ்ட்மினிஸ்டருக்கு பதிலாக வேறொரு கண்ட்ரியை கொடுத்து கூட சொல்லலாம். இப்போ சுவிட்சர்லாந்துன்னு கொடுத்தாங்கன்னா அது தவறு. ஸோ அந்த கூற்று காரணத்தில் இது வந்து கவனிக்கப்பட வேண்டியது. அடுத்தது பாருங்கள், விதி 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவுனா அதாவது தனிநபர் சட்ட முன்வரைவு. தனிநபர் வந்து அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தனிநபர் வந்து சட்டம் கொண்டு வர முடியும். அதுக்கு பெரும்பான்மையாக எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்களோ அதிகபட்சமான நபர்கள் ஆதரித்தா அந்த சட்டத்தை வந்து இயற்றுவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரையும் தேர்வு குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். இந்த இடத்துல எந்த ஒரு உறுப்பினரும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்கேஸ் இந்த விதியை கொடுத்துட்டு இந்த இடத்துல அமைச்சர்கள் தான் தீர்மானத்தை கொண்டு வர முடியும்னு கொடுக்கலாம். அப்போ எந்த ஒரு உறுப்பினருமே தீர்மானத்தை கொண்டு வர முடியும். இது வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அடுத்து பாருங்கள், இவ்வாறு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கினர் குறைந்தபட்ச உறுப்பினர்களாக அவையில் இருக்கும். இப்போ அந்த சட்ட முன்வரை கொண்டு வர்ற அன்னைக்கு வந்து அந்த தேர்வு குழுவில் இருக்காங்க இல்லையா, அந்த உறுப்பினர்கள் வந்து 1/3 பகுதியினர் வந்து குறைந்தபட்ச உறுப்பினர்கள் அவையில் இருக்கணும். அப்போ நம்ம 1/3 பங்குன்னு கொடுக்காம இங்கே கூற்று காரணத்தில் 1/2 பங்குன்னு கொடுக்கலாம். ஸோ இதை வந்து கவனிச்சுக்கணும். 1/3 பங்கினர் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சட்டத்தை வந்து இயற்றுவதற்காக வந்து அவைக்கு வரும்போது அதில் வந்து 25 பேர் வந்து சம்மதிக்கிறாங்க, 25 பேர் சம்மதம் இல்லை. அப்போ ஈவனாக வந்து 25 வரும்போது இப்போ 26 பேர் சம்மதிச்சு 25 பேர் சம்மதிக்கலைன்னா கூட ஒரு பெரும்பான்மை கூடுதலாக இருக்குது. ஸோ அவங்க 26 பேர் வந்து அந்த சட்டம் இயற்ற சொல்கிறாங்கன்னா இயற்றிடுவாங்க. சமமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா மாநிலங்களவை தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொண்டு போகும்போது அவரது முடிவே இறுதியானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கூற்று காரணத்தில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு குடியரசுத் தலைவர் முடிவே இறுதியானதுன்னு கேட்கலாம். ஆனால் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மாநிலங்களவை தலைவர் முடிவே இறுதியானது. அப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் போதும் ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் போதும் அல்லது 6 வாரத்திற்கும் அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போதும் குடியரசுத் தலைவர் 2 அவைகளின் கூட்டி தீர்வு காணலாம்.
அப்போ இந்த இடத்துல வந்து 6 வாரங்கிறத அவங்க வந்து ஒரு 2 வாரம்னு கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ இது வந்து கவனிக்கப்படணும். அடுத்து கூட்டத்தை வந்து கூட்டுவது வந்து யார், குடியரசுத் தலைவரா சபாநாயகரான்னு கேட்கலாம் அந்த இடத்துல. அப்போ வந்து குடியரசுத் தலைவருங்கிறத கவனிக்கணும். அடுத்து வந்து அந்த முன்வரைவு அமர்ந்துள்ள ஈரவைகளின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும். அப்போ இந்த இடத்துல ஏன் ஈரவைகள்ங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மக்களவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றான்னு கொடுக்கலாம். அது வந்து 2 அவைகளின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகள், அது கவனிக்கப்பட வேண்டியது. அடுத்து இதில் பாருங்கள், பண முன்வரைவு அல்லது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆகியவற்றின் இது போன்ற கூட்டத்தினை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசமைப்பு அனுமதிக்கவில்லை. அப்போ வந்து பண முன்வரைவுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து கூட்டத்தை கூட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண முன்வரைவு கொடுத்து கூட இது அனுமதிக்கலாம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கப்பட வேண்டிய இடம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு லெசனுக்குமே வந்து கூற்று காரணம் வந்து எந்த இடத்துல கவனித்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து படிச்சிங்கன்னாவே உங்களால் கூற்று காரணம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 2வது லெசனுக்கு எப்படி வந்து கூற்று காரணம் வந்து படிக்கிறது அப்படின்னு போடுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் என்னங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து தொடரலாமா என்னங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.